சாய் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக ஜூலை மாதம் 9ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து ஷீரடிக்கு ரயில் மூலியமாக கிட்டத்தட்ட 31 சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போனோம். ஷீரடியில் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி குரு பூர்ணிமா விழாவை முன்னிட்டு நம்ம சென்னை எழும்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 சாய் பக்தர்களை ஷீரடி மற்றும் நாசிக்லேருந்து சப்தரிங்கி தேவி கோயில், அதே போல் சனி சிக்னாஸ்பூர் இந்த இடத்துக்குலாம் நம்ம பயணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்குண்டான முழு பதிவும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் கரெக்டாக 9ஆம் தேதி புதன்கிழமை 6:35 தாதர் எக்ஸ்பிரஸுக்கு நம்ம புக் பண்ணியிருந்தோம். நம்ம கூட்டிட்டு போகிற கிட்டத்தட்ட 31 சாய் பக்தர்களுமே பல்வேறு ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மதுரை, ராஜபாளையம், இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, ஒசூர், இது போல் குடியாத்தம், இது போல் நிறைய ஊர்கள் இருந்து சாய் பக்தர்கள் வந்து 31 சாய் பக்தர்கள் வந்திருந்தாங்க. இந்த 31 சாய் பக்தர்களுமே நம்ம சொன்ன மாரி கரெக்டாக காலையில் 5:30லேருந்து 5:45 9வது நடைமேடைக்கு ஷார்ப்பாக வந்துட்டாங்க. 31 சாய் பக்தர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்டோடைய ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா ராஜ்குமார் அண்ணா வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா டிராவலிங்கில் வந்து ஐடி கார்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதனால் ஐடி கார்டு வந்து நம்ம கொடுக்கறது வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20க்கு அப்படியே எல்லாரும் குரூப்பாக நிற்க வச்சு நம்மளுடைய கோச்சு பார்த்தீங்கன்னா S2வில் தான் பெரும்பாலும் டிக்கெட் இருந்தது. அதனால் எல்லாருமே நம்ம வண்டிக்கு முன்னாடி நிற்க வச்சு நம்ம குரு பூர்ணிமா விழாக்காக ஷிரடிக்கு போயிட்டு இருக்கோம். இந்த பயணம் சிறப்பாகவும் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கணும்னு இந்த பிரார்த்தனை தொடங்கி இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏசி ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,500 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணியிருந்தோம். இந்த 9,500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிரடியில் 3 நாட்கள் தங்குறதுக்கு ரூமு, அதாவது ஏசி ரூமு, ட்ரெயினில் போகும்போது தரமான தமிழ்நாடு ஃபுட்டு, ஷிரடியில் தங்கும்போது தமிழ்நாடு ஃபுட்டு, அதே போல் ஷிரடியிலிருந்து நாசிக்லேருந்து சப்தரிங்கி தேவி மாதா கோயில், அதே போல் பார்த்தீங்கன்னா சனி சிக்னாஸ்பூர், ஷிரடி சுற்றி இருக்கும் முக்கிய 10க்கும் மேற்பட்ட திருத்தலங்கள் எல்லாமே காட்டணும். சைரம், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலையில் 6:35க்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டுடுச்சு. சைரம், நம்ம பார்த்தீங்கன்னா நேரடியாக ஷிரடிக்கு போக போகிறது கிடையாது. நமக்கு ஒரு கனெக்டிங் ஜெர்னி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து பூனா வரையும் நம்ம புக் பண்ணியிருக்கோம். பூனாக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அதிகாலை கரெக்டாக ஒரு 1:45லேருந்து 2 மணிக்குள்ளே நம்ம வண்டி ரீச் ஆகிடும். அங்கேருந்து மாற்று ரயில் மூலிமா மறுபடியும் நமக்கு 3:45க்கு ஏறி மறுநாள் காலையில் 9 மணிக்கு நம்ம ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்தை சென்றடைவோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6:35க்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டுடுச்சு. இது இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம். நம்ம வண்டிக்கு வந்து நிறுத்தங்கள் கிடையாது. நம்ம வண்டி 6:35க்கு தொடங்கினாங்கன்னா கரெக்டாக ரேணிகுண்டாக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா காலையில் ஷார்ப்பாக 9:20க்கு போய் சேரணும். நமக்கு காலையில் உணவு பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாவில் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சாய்ராம், ஏன்னா நமக்கு வண்டிக்கு நிறுத்தம் வந்து இடைப்பட்ட தூரத்தில் திருவள்ளூர், அரக்கோணம், அதே போல் திருத்தணி, இது போல் இடங்கள் எல்லாமே நம்ம ரயில் வந்து நிற்காத காரணத்தால் நம்ம மெயின் ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம ரேணிகுண்டா தான் மெயின் ஜங்ஷன். இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி கரெக்டாக ஆன் டைம் பார்த்தீங்கன்னா 9:20க்கு அரைவல் ஆகிட்டுருக்கு. இந்த 9:20க்கு நம்ம ரேணிகுண்டாவில் காலையில் தரமான நம்ம வீட்டு உணவு தான் நம்ம கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் ஒரு தரமான வீட்டு உணவு தான் காலையில் டிஃபனாக கொடுப்போம். நமக்கு டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு டிஃபன் கொண்டு வர நம்ம தம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம்குள்ளே இன் ஆகிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆர்டர் பண்ண கவர்களை 2 தம்பிகள் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வந்த பிறகு நம்ம அப்படியே ட்ரெயினை விட்டு இறங்கி இவங்களான நம்மளுடைய காலை உணவு பார்சல் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்ம காலை உணவு என்னென்ன நம்ம பக்தர்களுக்கு 31 சாய் பக்தர்கள் கொடுக்க போகிறோம் என்பது தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த உணவு கொண்டு வந்த தம்பிங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா நம்ம சொன்ன உடனே நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம என்ன டைமுக்கு சொல்கிறோமோ அந்த டைமுக்கு கரெக்டாக நேரத்தை வந்து கரெக்டாக கீப்பப் பண்ணி கரெக்டாக எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு ரிசீவ் பண்ணாங்க. முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை நம்ம கொடுத்துட்டு
அதுக்கப்புறமா நம்மளுடைய கோச் வந்து S2 தான் செய்கிறோம். S2க்கு போயிட்டு காலையில் உணவு நம்ம என்ன ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப பயணத்தில் இம்பார்ட்டன்ஸ் செய்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டு சேர்ந்த நபர்கள் மூலியம் தான் நம்ம உணவுகள் வந்து வாங்குகிறோம் ட்ராவலிங்கில். அதாவது காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, நைட்டு வந்து டின்னர், இது எல்லாமே தமிழ்நாட்டு சேர்ந்த தமிழ் ஆட்கள் செய்கிற தரமான உணவு தான் நம்ம வந்து ட்ராவலிங்கில் கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோச்சுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம எல்லா சாய் பக்தர்களுக்கும் 31 சாய் பக்தர்கள் நம்ம உணவு கொடுத்துறோம். காலையில் பார்த்தீங்கன்னா 4 இட்லி, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவடை, சட்னி, சாம்பார், இது எல்லாமே நம்ம வந்து கிட்டத்தட்ட 31 சாய் பக்தர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோச்சில் வந்து எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருக்குமே நம்ம தேடி போயிட்டு உணவுகள் வந்து கொடுத்துட்டோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு உணவு தான். நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் டிஃபன், அதுபோல் ஒரு தரமான உணவு கொடுத்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஜங்ஷன் பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து ரேணிகுண்டா தான். இந்த ரேணிகுண்டாவில் டிஃபன் வந்து இவங்க வந்த 31 சாய் பக்தர்களும் நம்ம கொடுத்துருக்கோம். அதோடைய காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே 4 இட்லி, ஒரு வடை, ஒரு மெது வடை, அதே போல் பார்த்தீங்கன்னா சட்னி, சாம்பார், இது எல்லாமே தரமான முறையில் வீட்டு உணவாக நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9ஆம் தேதி ஜூலை மாதம் நம்ம இந்த உணவை கிட்டத்தட்ட 31 சாய் பக்தர்களும் கொடுத்துட்டு நம்மளும் இறுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை ராஜ்குமார் அண்ணனும் நம்மளும் சேர்ந்து இந்த உணவு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாபாவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 9ஆம் தேதி கரெக்டாக மத்தியானம் 1:30 மணிக்கு ஆந்திரா மாநிலத்தில் குட்டி ரயில் நிலையத்தை நெருங்கிட்டு இருக்கு. இந்த குட்டி ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா குண்டக்கல்லுக்கு முன்னாடி, அதாவது குண்டக்கல்லுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த குட்டி ரயில் நிலையம் வரும். இந்த குட்டி ரயில் நிலையத்தில் தான் மத்தியானம் நம்ம வீட்டு உணவு வந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். இந்த வீட்டு உணவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தரமான முறையில் நல்ல குவாலிட்டியாக உணவு வந்து நமக்கு சூடான உணவுகள் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. உணவு கொடுக்குறவங்களுக்கும் உணவு கொடுக்க சொன்ன சாய்நாதருக்கும் நன்றி தெரிவித்து இப்போ இந்த குட்டி ரயில் நிலையಕ್ಕೆ நம்ம வண்டி ஷார்ப்பாக மத்தியானம் கரெக்டாக 1:30க்கு ஆன் டைம் வந்துட்டுருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா குட்டி ரயில் நிலையத்துக்கு நம்ம உணவு ஆர்டர் பண்ண தம்பி வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காரு. வாங்க அந்த தம்பி வந்து வந்துட்ட பிறகு உணவு கொடுத்த பிறகு அப்படியே கமாண்ட்மெண்ட்டுக்குள்ளே போவார். அவர் என்ன மத்தியான உணவு நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா குட்டி ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நிமிஷத்தில் நம்ம எல்லா பார்சலும் வாங்கி இறங்குறதுன்றது ஒரு சாத்தியமில்லாத விஷயம். இருந்தாலும் நம்ம பக்தர்களுக்காக கண்டிப்பாக உணவு வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களும் சிரமப்பட்டு உள்ளுக்குள்ளே வராங்க. உள்ளே பாருங்கள் க்ரௌடு எவ்வளோ இருக்குன்னு. இந்த க்ரௌடெலாம் தாண்டி இவங்களும் வந்து அந்த உணவு கொடுக்கறதுக்காக உள்ளே வந்து உணவுகளை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டு. அதுவும் தரமான ஒரு சாப்பாடு கிடைக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நம்மளை தேடி நம்ம சொன்ன மாரி கரெக்டாக நம்ம கொடுத்த ஆர்டரை வந்து ரிசீவ் பண்ணாங்க, நம்மளுக்கு கொடுத்தாங்க. இப்போ மத்தியான உணவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். நமக்கு வெஜிடபிள் பிரியாணம், ஒரு மசாலா, அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் பச்சடியும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த உணவு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து திருப்தியாகவும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமான ஒரு உணவு தான் நமக்கு கொடுத்தாங்க. உணவுகள் எல்லாமே தமிழ்நாடு சார்ந்த நபர்கள் தான் நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த மதிய உணவு சாப்பிட்ட பிறகு இரவு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வண்டி 7 மணிக்கு வாடி ரயில் நிலையத்தை சென்று அடைஞ்சிருக்கு சேரம். இந்த வாடி ரயில் நிலையத்தை நம்ம பார்த்திங்கன்னா நைட் டிஃபனாக நம்ம சப்பாத்தி, தக்காளி தொக்கு வந்த 31 சாய் பக்தர்களுக்கும் ஒரு 4 சப்பாத்தி, தரமான ஒரு 4 சப்பாத்தி, அதே போல் தக்காளி தொக்கும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம நைட்டு உணவாக நம்ம கொடுத்தோம் சேரம். இந்த நைட்டு உணவு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக நம்ம 7 மணிக்கு கொடுத்துட்டோம். 7 மணிக்கு உணவு வந்து எல்லா சாய் பக்தர்களும் சாப்பிட்ற அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 மணி நேரம் தான், 4லேருந்து 5 மணி நேரம் நம்மளுக்கு ட்ராவலிங் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா பூனே ரயில் நிலையத்துக்கு ஷார்ப்பாக அதிகாலை, அதாவது 10ஆம் தேதி வேலைக்கிழமை அதிகாலை 1:45க்கு பூனே ரயில் நிலையத்தில் இறங்கிட்டோம். இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூனேலிருந்து கரெக்டாக காலையில் 3:35க்கு ஷிரடிக்கு போகிற ட்ரெயின் வந்து நம்மளுக்கு 5வது நடைமேடையில் அரைவல் ஆகிடுச்சு. நம்ம இந்த வண்டியில் தான் 31 சாய் பக்தர்களும் பூனாலிருந்து ஏற்றி அதே போல் ஷிரடிக்கு 10ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு போய் சேர போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா எல்லா பக்தர்களுமே சேஃபாக வந்து ஏற்றியாச்சு உள்ளுக்குள்ளே. நம்மளும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு கரெக்டாக காலையில் 8:40க்கு நம்ம வண்டி பிஃபோராக வந்து அரைவல் ஆகிடுச்சு. சாய்நாதருடைய மண்ணை தொட்ட பிறகு சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெயன்னு சொல்லிட்டு இந்த அழகான குரு பூர்ணிமாக்கு நம்மளை வந்து ஷிரடிக்கு அழைச்ச நம்ம சாய்நாதருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் நமஸ்காரத்தை தெரிவித்து சைரம். நம்ம கூட பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் இல்லை, பல்வேறு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு ஊர்களிலிருந்து கிட்டத்தட்ட 31 சாய் பக்தர்கள் வந்திருக்காங்க. இந்த 31 சாய் பக்தர்களும் பாபாவுடைய இந்த குரு பூர்ணிமா நல்லால கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு வந்திருக்காங்க.
நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 2வது நடைமேடைக்கு ஷார்ப்பாக 8:40க்கு வந்துச்சு. நம்ம கூட பார்த்திங்கன்னா இருந்த 31 பக்தர்களும் சேஃபாக 1வது நடைமேடைக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம். இந்த 1வது நடைமேடை அப்படியே வந்து வெளியில் வந்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம சாயப்பாவுடைய சமாதி மந்திர் புகைப்படம் இருக்கும். நம்ம எப்போ வந்தாலும் சாய்நாதருக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்கிறோம். ஏன்னா பாபாவுடைய திருவடிப்பட்ட அந்த புனிதமான மண்ணுக்கு நம்மளை அனுமதி கொடுத்த சாய்நாதருக்கு நம்ம மூச்சு உள்ள வரையும் மறக்கக்கூடாது. அதனால் நன்றிகள் சொல்லிவிட்டு நம்ம கூட்டின்னு வந்த சாய் பக்தர்களை நம்ம ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சாய் நகர்லேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலேருந்து நம்ம ரூமு பார்த்தீங்கன்னா ஷிரடியில் மகாலட்சுமி டெம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிம்பிள்வாடி ரோட். இந்த பிம்பிள்வாடி ரோட்டில் அமைஞ்சுள்ள 2 ஸ்டார் ஹோட்டல் தான் ஹோட்டல் யோகிராஜ். ஒரு தரமான பெஸ்ட்டான ஹோட்டல், சர்வீஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஹோட்டல் யோகிராஜுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ரூம்கள் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நம்ம வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் நம்மளுக்கு ரூம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவல் இருக்கிறதால நமக்கு பார்த்தீங்கன்னா செக்இன் டைம் வந்து கரெக்டாக 12 மணிக்கு தான். ஆனால் நம்ம ஷார்ப்பாக 9க்கெல்லாம் வந்துவிட்டோம். நம்ம நார்மல் டைமில் வந்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம் கரெக்டாக 9 மணிக்கு கொடுத்துருவாங்க. குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவல் இருக்கிறதால 1 by 1 நமக்கு கரெக்டாக ஒரு 11:30க்குள்ளே எல்லாருக்குமே ரூமை கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதில் நான் போட்ட 14 ரூமில் ஒரு ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5க்கு மேற்பட்ட சாய் பக்தர்கள் வந்து தங்கலாம். இந்த ஹோட்டலில் என்ன ஒரு அப்படி பெரிய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த 5லிருந்து 6 பேர் 10 பேர் தங்குற ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே உங்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும். நம்ம சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பி பாபாவை பார்க்குறதுக்கு இந்த ஹோட்டலில் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் தங்குற ரூமுக்கு ஒரு சிங்கிள் பாத்ரூம் தான் இருக்கும். ஏன்னா ஆட்கள் உங்களுக்கு அதிகமாகி கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் 8 பேர் தங்குற மாரி தான் 2 பக்கமும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் காட்டிட்டு அடுத்து ஒரு ரெஸ்ட் ரூம் பாருங்கள். உங்களுக்கு நீட்டபுளாக இருக்கும் ரெஸ்ட் ரூமு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாருக்குமே நம்ம வந்து உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பூரி, அதே போல் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முறைப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த நம்மளுடைய தம்பி சிவா வந்து காலையில் உணவும் தரமான உணவு ரெடி பண்ணியிருந்தார். உணவுகள் கொடுத்த பிறகு எல்லா பக்தர்களும் ரூம் கொடுத்துட்டோம். ரூமுக்கு போயிட்டு எல்லா பக்தர்களும் 31 சாய் பக்தர்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்த பிறகு மத்தியானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் மத்தியானம் கொடுத்தோம். இந்த உணவு கொடுத்த பிறகு எல்லா சாய் பக்தர்களும் எப்போ பாபாவை போயிட்டு சமாதி மந்திரில் இந்த குரு பூர்ணிமா நல்ல பார்ப்போன்னு சொல்லிட்டு ஆவலோடு இருந்தாங்க. எல்லா பக்தர்களுமே எப்பவும் யோகிராஜ் ஹோட்டல் வாசல் நின்றுட்டு நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம். எல்லா பக்தர்களுமே குரூப் வீடியோ எடுத்த பிறகு நம்ம பாபாவை பார்க்க போனோம். நம்ம பாபாவை பார்க்குறதுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஆன்லைன் மூலம் நம்ம வந்து தரிசன டோக்கன் எடுத்துட்டோம். அப்படி நம்ம எடுக்கலன்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே நம்ம கஷ்டப்பட்டுருக்கணும். பாபா அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கல. இந்த நேரத்தில் சாய்நாதருக்கு கோடான கோடி நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். சைரம், நம்ம கரெக்டாக ரூமில் இருந்து ஜூலை மாதம் 10ஆம் தேதி மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா நம்ம வந்து பாபா தரிசனத்துக்காக நம்ம கிளம்பி போயிட்டோம். பாபாவுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 3:40க்கு நம்ம உள்ளே போனோம். 4:10க்குனா பாபாவுடைய தரிசனம், குரு பூர்ணிமா, வேலைக்கிழமை, இது எல்லாமே சேர்ந்து அற்புதமான ஒரு தரிசனம். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் பாபாவுடைய அந்த திருவடியை, பாபாவுடைய முகத்தை உற்று நோக்கி பாபாவுக்கு நன்றி தெரிவித்து 31 சாய் பக்தர்களுமே தரிசனம் வந்து சிறப்பாக பார்த்தோம். தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து தோரகமாயி சாவடி, அதே போல் பார்த்தீங்கன்னா அப்துல் பாபா காட்டேஜ், லட்சுமிபாய் செண்டில் வீடு, பாய்சாபாய் அம்மா வீடு, லேட் பாயஜி அப்பா கோஜி பட்டேல் வீடு, இந்த வீடு எல்லாமே நாங்கள் தரிசனம் பண்ணோம். இந்த புனிதமான காட்சிகள் எல்லாமே நம்ம குரு பூர்ணிமா நாள் அன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்தது. எங்கள் கூட வந்த 31 சாய் பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா வேலைக்கிழமை ப்ளஸ் குரு பூர்ணிமா சேர்ந்து வந்திருக்கிறதால நம்மளுக்கு பாபாவுடைய தரிசனங்கள் எப்படி இருக்கும் தெரியலையே, அதிக நேரம் இருக்கும் தெரியலையே அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிட்டு உண்டு. ஆனால் பாபா நம்மளுக்கு அந்த கஷ்டங்களை கொடுக்காம அற்புதமான தரிசனம் 1/2 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுத்தாரு. அன்று இரவு உணவு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா பாபாவுடைய அற்புதமான தங்க ரதம் வெளியே வந்துச்சு. இந்த ரதத்தில் பாபாவுடைய புகைப்படம், அதாவது பாபாவுடைய சாவடிக்கு கொண்டு போகிற புகைப்படம் கொண்டு வருவாங்க. நம்ம குருநாதரே பக்தர்களை தேடி ஆசீர்வதிக்குமாறு ஷிரடியில் பால்கி தெருவில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட பொன்னான காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. சைரம், பாபாவுடைய இந்த புனிதமான தேர் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 10:30 மணிக்கு வெளியே வந்து இரவு 1:30 மணி வரையும் பக்தர்களுக்கு பாபா வந்து காட்சி கொடுத்தாரு. இதன் பிறகு மறுநாள் பார்த்தீங்கன்னா மீண்டும் பாபாவுக்கு ஒரு தரிசனம் சமாதி மந்திரில் பார்த்துட்டு காலையில் தரமான உணவுகள் சாப்பிட்டுட்டு லோக்கல் சைட் சீன் வந்துட்டோம். நம்ம லோக்கல் சைட் சீனில் முதல்ல பார்த்தீங்கன்னா லட்சுமிபாய் செண்டே
ஷிண்டேல் அவங்க ஜென்ரேஷன் அருண்ஜி வசிக்கிற வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு நவநீத பக்திகளுக்கு 9 நாணயங்கள், அதாவது பாபா மகா சமாதி அடையிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய கஃனில் கையை விட்டு 5 நாணயங்களும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை 4 நாணயங்களும், மொத்தத்தில் 9 நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு திருமதி லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு பாபா அவருடைய வர நல்கும் கருத்தால் பாபா வந்து கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட 9 நாணயங்கள் இருக்கிற இந்த மகத்தான வீட்டுக்கு நம்ம சாய்பக்தர்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த நாணயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த நாளைக்கு வெளியூருக்கு ஒரு கோயில் பூஜைக்காக கொண்டு போனாங்க. இருந்தாலும் நம்ம பாபா வந்து அவருடைய இறுதி மூச்சு விடுற நேரத்தில் லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு கொடுத்த அந்த நாணயங்கள் இருக்கிற இந்த வீட்டுக்கு நம்மளுடைய கூட வந்த 31 சாய் பக்தர்களும் நம்ம அமர வச்சாச்சு. இந்த வீட்டுடைய தலைவி பார்த்தீங்கன்னா திருமதி சங்கீதா அம்மா. அந்த சங்கீதா அம்மா வந்து அருண்ஜியோடைய மனைவி. அவங்க கையில் தான் இந்த 9 நாணயங்கள் இருக்குது. அவங்க எல்லாருமே அமர சொன்னாங்க. அமர சொல்லி எல்லாருக்குமே பாபாவுடைய அந்த புகைப்படங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய நாமங்களில் வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி, ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயின்னு தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் சொல்ல சொன்னாங்க. எல்லா பக்தர்களுமே அமைதியாக உட்கார்ந்துட்டு பாபாவுடைய நாமங்களை ஒன் பை ஒன்னாக ரொம்ப ரொம்ப ஒரு பக்தி பரவசத்தில் எல்லா பக்தர்களுமே சொன்னாங்க. இந்த காட்சி வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. ஏன்னா எல்லா பக்தர்களுமே ஒன்று கூடி ஒரே நேர்கோட்டில் அமையிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ஒரு கடினமான விஷயம். அதுக்கு எல்லாமே பாபாவுக்கு தான் நன்றி தெரிவிக்கிறோம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து ரூகி போகிற வில்லேஜில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவோட மிக முக்கியமான பக்தர் தான் பார்த்தீங்கன்னா திரு சிவனேஸ்வரன் சுவாமிஜி. திரு சிவனேஸ்வரன் சுவாமிஜியோடைய குருகுலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சைரம் நம்ம சிவனேஸ்வரன் சுவாமிஜி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாய் பக்தர். இவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நாக்கேர்பாளையத்தில் தான் இவருடைய பூர்வீகம். தன்னுடைய தாயார் மறைவுக்கு அப்புறமா இவர் வந்து குரு தேடல் ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துக்காக போயிட்டு கடைசியாக பூனாக்கு போகிறாரு. அங்கே ரயில்வே துறையில் போட்டர் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா நாசிக் இது போல் முக்கியமான இடத்துக்கெல்லாம் போகிறாரு. இறுதியாக தன்னுடைய குரு வந்து ஷிரடியில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஷிரடிக்கு தோரகமாக்கி வராரு. இவர் வந்த நேரம் பாபா வந்து காலமாகி பல வருடங்கள் ஆகுது. ஆனால் ஷிரடிக்கு வந்து பாபாவுடைய சேவைகளை ஈடுபடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா தோரகமாய்க்கு துணிக்கு அந்த தீபங்கள் ஏற்றுறது, அதே போல் நந்தா தீபத்துக்கு விளக்கேற்றுறது, குருஸ்தானத்தை சுத்தப்படுத்துறது, இது எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி, ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி இந்த சக்தியான நாமத்தை நம்ம அனைவருமே சொல்கிறோன்னா இந்த நாமத்தை நமக்கு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் தான். திரு சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய திருவடியை வணங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹரித்வார், மதுரா, காஷி இது எல்லாமே பாபாவுடைய திருவடியில் தான் இருக்குது என்ற பாடலை நமக்கு கொடுத்தவர் தான் திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள். திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து கோயம்புத்தூர் நாக்கேர்பாளையத்தில் பிறந்து தன்னுடைய குரு தேரல் ஆரம்பித்து இறுதியாக ஷிரடிக்கு வந்து பாபா பண்ண எல்லா வித விஷயங்களும் தோரகமாயில் பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா சாவடியில் அமர்ந்து தான் இரவு நேரத்தில் ஓம் சாய் ஸ்ரீ சாய் என்ற நாமத்தையும் பக்தர்களுக்கு எடுத்து உரைச்சார். அப்படிப்பட்ட சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய புனிதமான சமாதி குருகுலம் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து ரூகி போகிற ஒரு வில்லேஜில் இருக்குது. இந்த குருகுலம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த குருகுலம். நம்ம கூட வந்த எல்லா பக்தர்களும் பூஜை போட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொன்னாங்க. சைரம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 4லேருந்து 5வது கிலோமீட்டரில் ரூகி என்ற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும், நிறையா பேர் சச்சரிதம் படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாபா 60 வருஷம் ஷிரடியில் வாழ்ந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 60 வருஷத்தில் பாபா பார்த்தீங்கன்னா நிம்காவ், ரகத்தா, 3வது ஒரு இடம் ரூகி சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ரூகிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ரூகியில் பார்த்தீங்கன்னா சிவசாய் மந்திர் இருக்குது. இந்த சிவசாய் மந்திரில் பார்த்தீங்கன்னா சிவனும் பாபாவும் சேர்ந்தே இருக்காங்க. பாபா ஷிரடியில் இருக்க நேரம் போக அவர் வந்து இந்த ஆலயத்துக்கு வருவார். இங்கே இருக்க பக்தர்களை பாபா ஆசீர்வாதம் பண்ணுறது பாபாவுடைய ஒரு வழக்கமாக இருக்குது. பாபாவுடைய அந்த 60 வருஷம் பயணம், ஷிரடியில் வாழ்ந்த 60 வருஷம் பயணத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாபா ரூகி, ரகத்தா, நிம்காவ் இதுக்கு தான் வருவார். இப்போ ரூகிக்கு தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துல தான் பாபா வந்து ஷிரடியிலேருந்து வந்தார்னா ஒரு சில நேரத்தில் பாபா குளிப்பார். அப்படி பாபா குளிக்கும்போது தன்னுடைய குடலை வெளியே எடுத்து தௌத்தி பண்ணி அதை வந்து அலசி காயப்படுவார், தண்ணியில் அலசி காயப்படுவார். அப்படிப்பட்ட புனிதமான கிணறு தான் நீங்கள் ரூகியில் தரிசனம் பண்ணிட்டுறீங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோப்பர்கானில் அமைஞ்சுள்ள புனித கோதாவரி நதிக்கு கரைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். சரி, இந்த புனிதமான கோதாவரி நதிக்கரை பார்த்தீங்கன்னா பல மகான்களை வந்து உருவாக்கி அமைச்சிருக்கு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்நாதரும் வணங்குவார். அப்படிப்பட்ட புனிதமான கோதாவரி தாயை வந்து நம்ம வணங்குறதுக்கு நம்ம கூட வந்த 31 சாய் பக்தர்களும் கீழ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. கீழே போயிட்டு கோதாவரி தாயை வணங்கிட்டு நம்ம வந்து கை கால் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு கோதாவரி தாய்க்கு நன்றி தெரிவித்து நம்ம பக்தர்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்காங்க. இந்த கோதாவரி நதி பார்த்தீங்கன்னா கோப்பர்கான் என்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. கோப்பர்கான் என்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 14வது தொலைவில் தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த கோப்பர்கானில் அமைஞ்சுள்ள கோதாவரி நதிக்கரை.
சரி, எல்லா பக்தர்களுமே ஒன் பை ஒன்னாக நதிக்குள்ளே கோதாவரி நதிக்கு அப்படியே கீழே இறங்கி அவங்க வந்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதே போல் கோதாவரி தாயும் வணங்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வேண்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோபுரக்காலேருந்து சரியாக 4வது கிலோமீட்டரில் நம்ம வந்துவிட்டோம். அதாவது சாய்தாம் டெம்பிளுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டெம்பிள். பாபாவுடைய ஒரு பக்தர் கட்டின டெம்பிள் தான். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஷீரடியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக ஒரு 19வது கிலோமீட்டரில் இந்த டெம்பிள் வரும். பெரும்பாலும் சாய் பக்தர்கள் வந்து இங்கே போகிறது கிடையாது. இங்கே கண்டிப்பாக போங்க. பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு மூர்த்தி வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நம்ம போன நேரம் அப்போ தான் ஆரத்தி எல்லாம் போட்டு முடித்தாங்க. நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே ஒன் பை ஒன்னாக பாபாவுடைய அந்த திருமுகத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபுரகான்லேருந்து கரெக்டாக ஒரு 4வது கிலோமீட்டர் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஒன் பை ஒன்னாக எல்லா பக்தர்களும் வந்து பாபாவை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோயிலை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா முழுசாக வீடியோ போட்டிருக்கோம். இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன, இங்கே இருக்க பாபா வந்து எப்படி உருவானார், இந்த கோயில் எப்படி கட்டினாங்க, எல்லாமே நம்ம ஒரு வீடியோ பதிவாக 1 இயருக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் இந்த பதிவு இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் போய் பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் முடிஞ்சுது இந்த சாய்தாம் டெம்பிளில். இப்போ பக்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டினவருடைய அந்த திருமுகத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவருடைய திருவுருவ மூர்த்தியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடு அமைச்சு பாபாவுடைய ஒரு அற்புதமான புகைப்படங்கள் எல்லாமே இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஒரு புகைப்படம் பாருங்கள். இந்த புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டும்போது கோயிலுடைய நிர்வாகி கீழே ஒரு சிறுவன் வந்து இந்த புகைப்படத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாபா ரூபத்தில் வந்து ஒரு புகைப்படத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட புனிதமான பாபாவுடைய ரேர் பிக்சர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான் இந்த சாய்தாம் டெம்பிள். இந்த சாய்தாம் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து சுமார் 18வது கிலோமீட்டரில் தான் இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்கு. நம்ம பக்தர்கள் எல்லாமே சந்தோஷமாக இந்த ஆலயத்துக்கு வந்து பாபா தரிசனம் பண்ணாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு சுக்கராச்சாரியோட டெம்பிளுக்கு வந்திருக்கோம். குரு சுக்கராச்சார் வந்து அரசக்குருடைய தலைவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போர் வீரர்கள்லாம் போருக்கு போகும்போது வெட்டுப்பட்டு செத்துருவாங்க. அப்போ சிவனான தவம் பண்ணுவார். சிவன் பார்த்தீங்கன்னா மிருத்திவி சஞ்சீவினி என்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்வார். இந்த மந்திரத்தை வச்சு குரு சுக்கராச்சார் என்ன பண்ணுவார்னா அவருடைய போர் வீரர்கள்லாம் போருக்கு போகும்போது ஒருவேளை கை கால் வெட்டுப்பட்டோ இல்லை உயிரே போக மாரி இருந்தால் கூட இந்த மந்திரத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு கை கால் எல்லாமே சரியாயிடும். அதே போல் உயிர் போயிருந்தால் கூட உயிர் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம குரு சுக்கராச்சார் வணங்கின சிவபெருமானுடைய அந்த அற்புதமான லிங்கத்தை தான் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டுருக்கீங்க. அதுபோக நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வந்து முதல் காட்சி கொடுத்த இடம் தான் இந்த குரு சுக்கராச்சார் டெம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரகானில் அமைஞ்சுள்ள தபபூமி ஆலயத்துக்கு வந்துருக்கோம். பாபா தபபூமி. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா உபாசினி மகாராஜ் வந்து ஒரு பிரச்சனையால் பாபா கிட்ட போகிறாரு. அப்போ பாபா சொல்கிறாரு, நீ வந்து கோபுரகானில் இருக்க கண்டோபாளையத்துக்கு போ, அந்த கண்டோபாளையத்தில் 3 நாளுக்கு தபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. தபம் முடித்த பிறகு உனக்கு நல்ல முடிவு கொடுக்கும், நானே அங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இடம் தான் இந்த கோபுரகானில் அமைஞ்சிருக்க சாய் தபபூமி. இந்த தபபூமி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான டெம்பிள். பாபாவும் இந்த டெம்பிளில் வந்து இருந்திருக்காரு. உபாசினி மகாராஜாவும் இந்த டெம்பிளில் இருந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபுரகானிலிருந்து ஒரு 2வது கிலோமீட்டர் இந்த பக்கம் ஷிரடி நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜனார்த்தனன் சுவாமிகள் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஜனார்த்தனன் சுவாமிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம கோபுரகானில் அமைஞ்சுள்ள புனிதமான கோதாவரி நதியை ஒட்டி பல மகான்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா திரு ஜனார்த்தனன் சுவாமிகளுடைய சமாதி மந்திருக்கு நம்ம வந்திருக்கோம். திரு ஜனார்த்தனன் சுவாமிகளுடைய சமாதி மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சமாதி மந்திர். மனம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதி கொடுப்போம். ஷிரடிக்கு வந்தீங்கன்னா தவறாமல் இந்த ஜனார்த்தனன் சுவாமிகளுடைய சமாதி மந்திருக்கு வாங்க. இந்த சமாதி மந்திர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 12வது கிலோமீட்டரில் கோபுரகானுக்கு முன்னாடியே இந்த ஜனார்த்தனன் சுவாமிகளுடைய சமாதி மந்திர் அமைஞ்சிருக்கு. இதுதான் நீங்கள் பார்க்குறது ஜனார்த்தன சுவாமிகளுடைய சமாதி மந்திர். இந்த கோபுரகான் சரௌண்டிங்கில் இருக்க காலேஜ் ஆகட்டும், அதே போல் பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், எல்லாமே சஞ்சீவினி தான் பெயர்கள் வச்சுருப்பாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனார்த்தன சுவாமிகளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் பார்த்தீங்கன்னா ஜனார்த்தன ஆலயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த ஆலயம் வச்சுருப்பாங்க. இந்த ஆலயத்தில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி பகவானை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. மேலேயே அவர் தலைமையிலேயே சர்பமும் இருக்கும். வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது நம்ம ஊர் பக்கத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா 9 விதமான கிரகங்களும் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், இது போல் எல்லா வித கிரகங்களும் இந்த கோயிலுக்கு 2 சைடு, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடில் சேர்ந்து வச்சுருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து காசி விஸ்வநாதர் வந்து உங்களுக்கு தெரிவார். நம்ம காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணலாம். கோயில் வந்து ரீ ஒர்க் நடக்கிறதால உள்ளே போக அலோவ் பண்ணலை.
நம்ம எல்லாருமே வெளியிலிருந்து காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுறோம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர்லேருந்து நம்ம புறப்பட்டு நேராக கங்கா மாதா ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கங்கா மாதா ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள ஒரு தாய் தான். இந்த தாயும் புனித கோதாவரி நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தசரா வரும்பொழுது இங்கே வந்து ஊர் திருவிழா, நம்ம ஊர் பக்கம்னா ஊர் ஜாத்திரை சொல்லுவோம், அதுபோல் திருவிழா வந்து இந்த கங்கா மாதாக்கு வந்து எடுப்பாங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். குங்குமம், மஞ்சள் இதெல்லாமே கலந்து இருக்கும். ஒரு மங்களகரமான ஒரு கோயில் தான் ஜுனி கங்கா மாதா ஆலயம். அந்த ஆலயத்தை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 12வது 13வது கிலோமீட்டரில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதாவது கோபர்கானுக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் தான் இந்த ஜுனி கங்கா மாதா ஆலயம் அமைஞ்சிருக்கு. சரி, நம்ம இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம இந்த லோக்கல் சைட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த இடையில பார்த்தீங்கன்னா மத்தியானம் கரெக்டாக ஒரு 2:45 வாக்கில் நம்ம வந்து பாபாவோடைய பிரசாதாலயத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஷிரடிக்கு கூட்டு போகிற எல்லா பயணத்திலுமே கம்பல்சரி நம்ம வந்து 2 நாள்லேருந்து 3 நாள் வரை ஷிரடியில் இருப்போம். அதில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வேளை நம்ம பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு நம்ம கூட வர சாய் பக்தர்களை கண்டிப்பாக அழைச்சிட்டு போவோம். ஏன்னா பாபா வந்து உணவே பிரம்மம் அப்படி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட உணவு வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜ் கொடுக்கும் பொழுது அந்த உணவை நம்ம பொறுமை காத்து வரிசையில் நின்று அந்த உணவை சாப்பிடும் பொழுது சாய்நாதருடைய அந்த பக்தியும் அவருடைய அருளும் நமக்கு வந்து சேரும் என்று ஒவ்வொரு பக்தரும் நம்பிக்கையோடைய பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு போகிறாங்க. நாங்கள் வரும்போது அவ்வளோ கூட்டம் இருந்தது, திடீர்னு திறந்து விட்டாங்க. உள்ளே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உள்ளே வந்துட்டோம். நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே அப்படியே உட்கார வச்சு 1 by 1 நம்ம வந்து இந்த பதிவில் காட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா பிளேட்டு அதே போல் தண்ணிலாம் வச்சுட்டாங்க. அடுத்து 1 by 1 நமக்கு வந்து உணவுகள் வரும். நம்ம பார்த்திங்கன்னா மத்தியான நேரம் வந்தாலும் சரி, இரவு நேரத்தில் வந்தாலும் சரி, இங்கே சாப்பாடு, சப்பாத்தி, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அதே போல் ஒரு சன்னா மசாலா நம்மளுக்கு கிடைக்கும். காலையில் 10லிருந்து இரவு 10 மணி வரையும் தங்குத்தடை இல்லாமல் எல்லா சாய் பக்தர்களுமே இந்த இலவச உணவுகள் வந்து கொடுப்பாங்க. பாபாவுடைய உணவு, நம்ம பாபாவுக்கு நன்றி சொல்லி அந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த உணவுக்கு டோக்கன் வேணும்னா நீங்கள் பாபாவுடைய தரிசனம் பார்த்த பிறகு உங்களுக்கு உதி கவுண்டருக்கு பக்கத்தில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் நீங்கள் தவறிடாமல் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு சாப்பிடலாம். இந்த உணவுகளை நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் வந்து மனநிறைவாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த உணவை சாப்பிட்டோம். இந்த உணவு சாப்பிட்ட பிறகு ஷிரடியிலேருந்து ஏர்போர்ட்டு போகிற வழியில் பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டோம். விஷ்ணு கணபதி பார்த்திங்கன்னா ஆதிசேஷ ரூபத்தில் இந்த இடத்துல அமைஞ்சிருப்பார். ஷிரடியிலிருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 8லிருந்து 10வது கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்து ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு சாய் பக்தர் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. நம்ம கணபதி மூர்த்தி பார்த்திங்கன்னா அவருடைய கையில் வந்து லட்சுமி தேவியை தாங்கியிருப்பார். அவருக்கு தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆதிசேஷன், அதாவது சர்பம் வந்து கொடரூபத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கும் பக்தர்கள் எல்லாமே வந்துட்டாங்க. கொடிக்கம்பத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர், அதே போல் ஈஸ்வரனுடைய உருவம், அதே போல் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய காட்சி எல்லாமே பார்க்க முடியும். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஷிரடியுடைய எல்லை கோயில் பாபா ஷிரடிக்கு 2வது வரும்போது பார்த்திங்கன்னா கண்டோபாளையத்துக்கு தான் பாபா வராரு. அப்படிப்பட்ட கண்டோபாளையத்துக்கு நம்ம வரோம். இந்த கண்டோபாளையத்துக்கு பாபா வந்தோடனே யா சாயே நீ வர வேண்டும் சொல்லிட்டு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர், எளிமையான பக்தர் பகத் மகள்சாபதி பாபாவை அழைச்சி ஷிரடிக்கு வெல்கம் பண்ண இடம். ஷிரடிக்கு வந்தால் கண்டிப்பாக கண்டோபாவுடைய தெய்வத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா கண்டோபான்றது சிவன் தான். சிவனுக்கு வந்து இங்கே 2 மனைவிகள், ஒன்று பானாயி, இன்னொன்று மகள்சாயி. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஷிரடிக்கு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டோபாவுடைய அனுமதியை நமக்கு வேணும் ஷிரடியில் இருக்கிறதுக்கு. அதனால் ஷிரடியில் இருக்கும் பொழுது ஒரு முறையாவது நீங்கள் கண்டோபா தெய்வத்தை வந்து பாருங்கள். நம்ம கூட வந்த பக்தர்களும் கண்டோபா ஆலயத்துக்கு வந்து கண்டோபா தெய்வத்தை வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஷிரடிக்கு வந்ததுக்கு நன்றிகளும் தெரிவிக்கிறாங்க. பாபாவுடைய திருவடி, அதாவது பாபா 2வது மிஜியம் ஷிரடிக்கு பண்ணும்போது சாந்த் பட்டேலோட பாபா வந்து தூப்கேடலேருந்து வராரு. இப்படி பாபா அவுரங்காபாத் தூப்கேடலேருந்து வந்து பாபாவுடைய திருவடி முதல் பட்ட இடம் இந்த கண்டோபாலயம் தான். ரொம்ப ரொம்ப சர்வ சக்தி படைத்த கண்டோபா கோயில். ஷிரடிக்கு போனால் தவறாமல் போங்க. சரி, நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் ஷார்ப்பாக 4:30 மணிக்கு நம்ம ஹோட்டல் யோகிராஜிலிருந்து குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். நம்ம ஷிரடியிலிருந்து நேராக நாசிக்கிலிருந்து கரெக்டாக 45 கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள சப்தரிங்கி தேவி மாதா கோயிலுக்கு போக போகிறோம். அந்த மாதா கோயில் தரிசனம் முடித்த பிறகு நாசிக்கில் இருக்க பஞ்சவாடி, கோதாவரி நதி சங்கமம், கபிலேஸ்வர் டெம்பிள் இது எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம பக்தர்கள் எல்லாமே வண்டியில் உட்காந்துட்டாங்க. இப்போ நம்ம அண்ணன் வந்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாயின்னு நம்ம ராஜ்குமார் அண்ணன் சொல்கிறாரு. தொடர்ந்து அண்ணன் சொன்ன பிறகு எல்லா பக்தர்களுமே 1 by 1 ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம பஸ்ஸு வந்து புறப்பட்டாச்சு.
நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாசிக்கு அவுட்டரில், அதாவது அவுட்ரு சிட்டி நாசிக், அதில் பார்த்தீங்கன்னா சப்தரிங்கி தேவி மாதா கோயில் இருக்கும். உங்கள் அனைவருக்குமே தெரியும், காக்காஜி வைத்தியான்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் ஓடும். ஆனால் அந்த தேவி கனவுல காட்சி கொடுத்து பாபாண்ட போக சொல்லுவாங்க. பாபாவுடைய சுப தரிசனம் பார்த்த பிறகு அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித குழப்பமும் இருக்காது, மனம் தெளிவு அடையும். அப்படிப்பட்ட சப்தரிங்கி தேவி மாதா கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு பயண நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 மணி நேரத்துக்கு மேலே பயண நேரம் ஆகுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த ஃபாரஸ்ட் மலைப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த தாயோடைய முகத்தை நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ வந்து ஆனந்தமாக இருந்தது செய்கிறோம். ஏன்னா பயணம் போனதே தெரியல நம்மளுக்கு. நம்ம இத்தனைக்கும் ஃப்ரண்ட்டில் டிரைவர் கூட தான் ஃப்ரண்ட்லேயே உட்கார்ந்துருந்தோம். அந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாயோடைய மைண்ட் அப்படியே அந்த சப்தரிங்கி தேவி எப்படி இருப்பாங்க, அந்த தாயை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஆர்வத்தோடு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நம்ம கோயிலுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது. மலையிலிருந்து கீழேருந்து மலை மேலே ஏறத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் மேலே ஆகுது. நம்ம மலை மேலே ஏறிட்டோம். தாயை நோக்கி, தாயை பார்க்கறதுக்காக, சப்தரிங்கி தேவி தாயை பார்க்கறதுக்காக நம்ம அந்த இழுவரையில் மேலே போவோம். இழுவரையில் மேலே போயிட்டு நம்ம தாயோட தரிசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மலையோட அழகுகள் பாருங்கள், எவ்வளோ வந்து அற்புதமாகவும் குளிர்ந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி அப்படியே வந்துட்டோம் செய்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா தாயோடைய திருரூபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது சப்தரிங்கி தேவி கோயில். இந்த கோயில் வந்து வனின்னு சொல்லுவாங்க. வனியில் தான் இந்த கோயில் நாசிக்கில் அமைஞ்சிருக்கு. நம்ம பாபாவுடைய சச்சரிதத்தில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. தாயோடைய அந்த திருவடியை, புனிதமான திருவடியை, மாதா சப்தரிங்கி தேவி மாதாவுடைய திருவடியை எல்லாருமே வணங்குவோம். ஏன்னா இந்த மாதா கோயிலில் அந்த காலத்தில் பணிபுரிந்த பூஜாரோடைய மனநிலையே தாய் வந்து ஷீரடிக்கு போயிட்டு பாபாவுடைய தரிசனத்தை பார்க்க சொல்லுவாங்க. அப்படி இங்கே கோயிலில் ஒர்க் பண்ண பண்டிட் பார்த்தீங்கன்னா திரு காக்காஜி வைத்தியா வந்து தாய் வந்து நம்மளுடைய சப்தரிங்கி தாய் சொன்ன பிறகு அவர் வந்து ஷிரடிக்கு போயிட்டு பாபாவுடைய தரிசனம் ஷியாமா மூலியம் பார்ப்பார். பாபா வந்து ஒரு வார்த்தை கூட விசாரிக்க மாட்டார். ஆனால் பாபாவுடைய முகத்தை பார்த்த பிறகு அவருடைய மனசார்ந்த எல்லா பிரச்சனையும் எல்லாமே நீங்கி போயிடும். சுப தரிசனம் அவருக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் சப்தரிங்கி தேவி கோயில் ஆலயத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சப்தரிங்கி தேவியோடைய தரிசனமும் அன்றைக்கி மத்தியான ஆரத்தியம் நமக்கு அனைவருக்குமே 31 சாய் பக்தருமே கிடைச்சிது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாசிக்கில் வந்து பஞ்சவாடி கிட்ட அமைஞ்சுள்ள புனிதர் ராமருடைய மந்திருக்கு வந்திருக்கோம். இந்த ராமருடைய மந்திர் வந்து இப்போ சமீபத்தில் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஆலயத்துக்கு பெரிய ராமருடைய திருரூப சிலையை நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மந்திர் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ராமருடைய வரலாறு எல்லாமே இந்த கோயிலில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் புகைப்படங்கள் ஆகட்டும், பெரிய பெரிய கல்வெட்டில் ஆகட்டும் இங்கே வந்து வரலாறு வந்து சொல்லப்படுது. நம்ம பக்தர்கள் எல்லாமே தொடர்ந்து இந்த ராமருடைய கோயிலுக்கு நம்ம உள்ளே போயிட்டு தரிசனத்துக்காக போயிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம நாசிக்கில் வந்து பஞ்சவாடி சரௌண்டிங்கில் தான் நம்ம இருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி நதி சங்கமத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராமருடைய எல்லா வரலாறுகளுமே இந்த ஆலயத்தில் வந்து ஒரு உருவமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லா பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ராமருடைய வரலாறு நம்ம தெரியறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. தேடல்கள் நிறையா இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம். இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கிற நம்ம ராமபிரானையும் நம்ம வணங்கிட்டோம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆலயத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆஞ்சநேயரை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சர்வசக்தி படைத்த ஒரு ஆஞ்சநேயராக இருந்தார். நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே இந்த அனுமானையும் வணங்கினாங்க. இந்த அனுமான் பார்த்தீங்கன்னா அங்கே ராமருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கோயில் விட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியில் செவுத்தில் பார்த்தீங்கன்னா ராமருடைய பல நீலைகள் எல்லாமே இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் செவுத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வரும்போது ராமருடைய அந்த அற்புதமான காட்சியிலும் அவர் வாழ்ந்த இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சரியாக நம்ம பஞ்சவாடியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3வது கிலோமீட்டரில் தான் இந்த ராமருடைய அற்புதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு. கடைசியாக ராமருக்கு நம்ம வந்து வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கோதாவரி நதி சங்கமம் பஞ்சவாடிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தொடர்ந்து நாசிக்கில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. நாங்கள் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் இருக்க வெள்ளம் வந்து மேலே ஏறிடுச்சு. ஆனால் பகவான் சாய்நாதர் அருளால் எங்களுக்கு பயணத்தில் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக போக வச்சார். நாங்கள் போகும்பொழுது ரொம்ப பெரிய மழைலாம் இல்லை, லைட்டான ஒரு தூரலான மழை இருந்தது. இருந்தாலும் நம்ம பக்தர்கள் எல்லாமே இந்த கோதாவரி நதி சங்கமத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சங்கமத்தோடைய நீரை வந்து புனித நீரை வந்து ஒருத்தராக பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பிடிச்ச சாய் பக்தர்கள் இந்த புனிதமான கோதாவரி நதி சங்கமத்து நீரை வந்து தீர்த்தமாக குடிக்க ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கும் கொண்டு போனாங்க. இந்த காட்சி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா மழை பெய்யும் போது கிளைமேட் வந்து இந்த இடத்துல
ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா பாபாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நீர் எல்லாமே மேலே ஏறி ரோட்டுக்கு வந்துடுச்சு, ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பாபாவுடைய சக்தி வந்து எங்களுக்கு எந்தவித தங்குத்தடை இல்லாமல் பாபா வந்து தரிசனத்துக்கு கொடுத்தாரு. நாங்களும் கோதாவரி நதி சங்கமத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கபிலேஸ்வர் மந்திர் இருக்குது. நம்ம இப்போ புனித கபிலேஸ்வர் மந்திருக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானுடைய ஆலயம். வெளியிலே பார்த்திங்கன்னா மேலே வந்து படிக்கட்டு ஒரு 50 படிக்கட்டு இருக்கும். 50 படிக்கட்டு ஏறி நீங்கள் மேலே போனீங்கன்னா சிவபெருமானுடைய லிங்கமும் நந்தியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து மந்திருக்குள்ளே போகலாம். மந்திருக்குள்ளே போன லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிவலிங்கத்தை வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம வந்து மந்திர் காட்டுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வல்ல பரம்பொருள் எம்பெருமான் ஈசனுடைய திருரூபத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கபாலீஸ்வரர் தரிசனம் முடித்த பிறகு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா காலராம் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இந்த காலராம் டெம்பிளை பற்றி பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரத்தில் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா பாபாவை தரிசனம் பார்க்க வருவாங்க. அப்போ பாபாண்ட ₹1 தட்சணை கொடுப்பாரு. ₹1 தட்சணை கொடுத்த பிறகு பாபா அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்ட பிறகு அவரை கிளம்ப சொல்லுவார். மீண்டும் ₹1 தட்சணை பண்ணுறதுக்கு அவர் வந்து மீண்டும் பாபாண்ட அனுமதி கேட்க போவார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஷியாமா வந்து உள்ளே தலையிடுவார். பாபா ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சிட்டாங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலான்னு இவரும் மன வருத்தத்தோட பாபாவுக்கு இந்த தட்சணை பைசா கொடுக்க முடியலன்னு அந்த வேதனையோடு வருவார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேராக நாசிக் வருவார். நாசிக்கில் பார்த்தீங்கன்னா காலராம் டெம்பிளுக்கு வருவார். அப்படி காலராம் டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியில் வந்து ஒரு ஞானி வந்து உட்காந்துட்டு இருப்பார். இவர்கிட்ட வந்து ₹1 தட்சணை கொடு அப்படின்னு கேட்பார். எனக்கு கொடுக்க வேண்டிய ₹1 தட்சணை கொடுன்னு சொல்லுவார். அப்போ வந்து இந்த மனிதர் வந்து யோசனை பண்ணுவார், ஞானிகள் எல்லாமே ஒன்று தான், நம்ம பாபாவுக்கு கொடுக்க வேண்டிய ₹1 வந்து இந்த இடத்துல நாசிக்கில் வந்து இன்னொரு ஞானி வந்து வாங்கியிருக்காருன்னு. அப்படிப்பட்ட புனிதமான கோயில் தான் நாசிக்கில் அமைஞ்சுள்ள புனிதமான காலாராம் டெம்பிள். அந்த கோயிலை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாசிக்கில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடம் தான் இந்த சீதா குகை. இந்த சீதா குகைக்குள்ளே இறங்கி உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. நம்ம கூட வந்த 31 சாய் பக்தர்களுமே அற்புதமாக இந்த சீதாதேவி குகையை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சவாடியிலேருந்து நேராக திரும்பலுக்கேஸ்வருக்கு நம்ம வந்தோம். நம்ம வந்த நேரம் பார்த்திங்கன்னா இரவு 7:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. கோயில் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு மேலே யாருமே உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம தூரம் இருந்து நம்ம திரும்பலுக்கேஸ்வர் 12வது ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி காலையில் டிஃபன் கொடுத்துட்டு பாபாவுடைய தரிசனம் சமாதி மந்திரில் போய் பார்த்துட்டு துவாரகமாய் சாவடி எல்லாம் பார்த்துட்டு சில பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ண ஹோட்டலில் வெளியிலே வந்து நம்ம சாய் பக்தர்களுக்கு தரமான மத்தியான உணவு கொடுத்தோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே சேர்த்து மதிய உணவாக 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து 31 சாய் பக்தர்களும் கொடுத்தோம். சாய் பக்தர்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு உணவு வந்து தமிழ்நாடு உணவுகள் எல்லாமே நல்லா இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களுமே ஆசீர்வாதம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த உணவு கொடுக்க நேரத்தில் நான் 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் தெரிவிக்கிறேன். ஒன்று வந்து திருவண்ணாமலை ராஜ்குமார் அண்ணன், அவர் வந்து எல்லா விஷயத்திலும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். சாப்பாடு போகிறதாகட்டும், தரிசனத்துக்கு கூட்டு போகிறதாகட்டும், வயதான முதியோர்கள் கூட தரிசனத்துக்கு போகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் ஆவடியில் இருக்க ராஜ்குமார் அண்ணனும் எனக்கு வந்து உணவு கொடுக்குற இடத்துலையும் அவரும் வந்து ஹெல்ப் பண்ணார். அவருக்கும் நான் இந்த இடத்துல வந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டிங் வந்து கூட இருக்கிறது வந்து பெரிய ஒரு பலம். 2 அண்ணனுங்களும் திருவண்ணாமலை ராஜ்குமார் அண்ணனும் சரி, அதே போல் நம்ம ஆவடி ராஜ்குமார் அண்ணனும் சரி, 2 பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. 2 அண்ணனுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி பேட்சாக நம்ம சாப்பிட போகிறோம். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா 2 லேடிஸும் இந்த பக்கம் நம்ம ஆவடி அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் சாப்பிட்ருக்காரு. அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இங்கேருந்து 13ஆம் தேதி மத்தியானம் கரெக்டாக 4 மணிக்கு நம்ம பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ரூமை எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக நம்ம பூனா நோக்கி போக போகிறோம். அப்படி பூனா நோக்கி போகும்பொழுது வழியில் சனி சிக்னாஸ்பூர் அகமத் நகர் கிட்ட அமைஞ்சுள்ள சுயம்பு சனீஸ்வரனை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நேராக பூனாக்கு பார்த்திங்கன்னா மிட் நைட், அதாவது 14ஆம் தேதி இரவு பார்த்திங்கன்னா நம்ம 1 மணிக்கு போய் சேர போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு நம்ம கொடுத்துட்டோம். கடைசியாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ராஜ்குமார் அண்ணனும் நானும் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். சாப்பாடு கொடுத்த சிவாவுக்கு கொடான கோடி நன்றிகள் தெரிவிக்கிறேன். ஏன்னா நம்ம சொன்ன மாரியே தரமாக சாப்பாடு கொடுத்துருந்தாரு, சரியான நேரத்தில் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லும் போது கரெக்டாக தெளிவாகவும் கேட்டு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருந்தாரு. சிவா தம்பிக்கு கொடான கோடி நன்றிகள் தெரிவிச்சுட்டு நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்த பிறகு இங்கிருந்து சரியாக 4 மணிக்கு நம்ம புறப்பட வேண்டிய நேரம் வந்தாடுச்சு. சாய்ராம் நம்ம வண்டி 4 மணிக்கு வந்த உடனே நம்ம பக்தர்கள் எல்லாமே அவங்க லக்கேஜெல்லாம் வச்சுட்டு வண்டியில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா பூனா, அதாவது ஷெடியிலேருந்து பூனா நோக்கி போகிறோம். அப்படி போகும்பொழுது பார்த்திங்கன்னா இடையில
24வது கிலோமீட்டரில் அகமது நகர் கிட்ட அமைஞ்சுள்ள சுயம்பு சனிதேவை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்னைக்கு போக போகிறோம். அதாவது பூனாக்கு போக போகிறோம். பூனாலேருந்து ரயில் மூலம் மீண்டும் சென்னைக்கு போவோம். இப்போ நம்ம வந்து வண்டியில் உட்கார்ந்த பிறகு நம்மளுடைய அண்ணன் வந்து ராஜ்குமார் அண்ணன் வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்கிறாரு. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் என்றாரு. சாய் பாபாவுக்கு ஜெய் என்றாரு. ஒவ்வொரு பயணத்திலும் ஒவ்வொரு பக்தர்களும் இப்படி வந்து பாபாவுடைய நாமத்தை சொல்லும் போது அதை நம்ம கேட்கும் பொழுது நம்ம பயணம் வந்து இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, தெளிவை கொடுக்குது. இப்போ எல்லா பக்தர்களுமே நம்ம வண்டியில் வந்து உட்காந்துட்டாங்களா ஒரு செக்கிங் பண்ணுறது நம்மளுடைய வழக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 லாஸ்ட் எண்டு வரையும் எல்லா பக்தர்களுமே உட்காந்துருக்கா பார்க்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா சீனியர் வந்து இந்த வாட்டி 70 வயசில் உண்டான சாய் பக்தர்கள் வந்து கொஞ்சம் பேர் அதிகமாக வந்தாங்க. அவங்க எல்லாமே தெளிவாக செக் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் ஏற்றுட்ட பிறகு சரியாக சாயங்காலம் கரெக்டாக ஒரு 4:20க்கு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஷீரடியிலிருந்து புறப்பட்டுடுச்சு. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வண்டி சரியாக ஒரு 6:45க்கு சனி சிக்னாஸ்பூர் கிட்டே இருக்கிற ஒரு கரும்பு ஜூஸ் குடையில் நம்ம வந்து நிப்பாட்டணும். இந்த கரும்பு ஜூஸ் பார்த்திங்கன்னா மிஷின்லாம் கிடையாது. இங்கே இருக்க மாடை வச்சு தான் இந்த கரும்பு ஜூஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது சாறு பிழிறாங்க. இது வந்து கிராமத்து பக்கம் அந்த காலத்தில் வந்து இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சனி சிக்னாஸ்பூர் போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா பியூர் வில்லேஜ் ரூட்டு தான். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அதாவது வந்து ஒரு 10 அடிக்கு 10 அடிக்கு ஒரு கடைகள் இருக்குது இந்த இடத்துல. இங்கே பார்த்திங்கன்னா டீ கடையும் பக்கத்தில் இருக்குது. டீ சாப்பிட்றவங்க நிறைய பக்தர்கள் சாப்பிட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், கரும்பு ஜூஸு. அதை வந்து இயற்கையான முறையில் மாடுகள் வச்சு இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 ஜூஸும் குடித்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜூஸ் குடித்து ஒரு 1/2 hour பிரேக் எடுத்த பிறகு நம்ம வந்து சனி சிக்னாஸ்பூருக்கு கரெக்டாக 13ஆம் தேதி இரவு அதாவது மாலை பார்த்திங்கன்னா 7 மணி வாக்கில் வந்து நம்ம சனி சிக்னாஸ்பூர் வந்துட்டோம். நம்ம பக்தர்கள் எல்லாமே பார்க்கிங் பண்ண வண்டியிலேருந்து 1 by 1 நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம பார்க்கிங் பண்ண இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அதாவது ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து சனிதேவை பார்க்குறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் சனி சிக்னாஸ்பூருடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து உள்ளே போகலாம். நம்ம உள்ளே போகிற நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நேரமாக இருந்து. ஏன்னா ஈவினிங் வந்து அந்த ஆரத்தி சனி பகவானுக்கு ஆரத்தி காட்டுவாங்க. அந்த காட்சி வந்து நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே கிடைச்சிது. ஏன்னா நிறைய பேர் நிறைய தேடல்களில் வராங்க. குறிப்பாக இந்த சுயம்பு சனி ஆலயத்துக்கு வந்தால் அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் நீங்கும் சொல்லிட்டு பக்தருடைய பெரும்பாலும் நம்பிக்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அதுவும் ஆரத்தி சனி பகவானுக்கு காட்டிகிட்டு இருக்க இந்த அற்புதமான நேரத்தில் எல்லா பக்தர்களுமே அந்த ஆரத்தியில் கலந்துக்கிட்டாங்க. சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆரத்தி முடித்த பிறகு கிட்ட 1 by 1 எல்லா பக்தர்களுமே போனோம். எல்லா பக்தர்களும் போன பிறகு தரிசனமும் எங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் பூனாக்கு கரெக்டாக 14ஆம் தேதி இரவு அதாவது அதிகாலை 1 மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு ரயில் பார்த்திங்கன்னா பூனா ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 14 திங்கட்கிழமை அதிகாலை 2:45க்கு எங்கள் சென்னைக்கு அதாவது பூனாலிருந்து சென்னை எழும்பூருக்கு எங்களுக்கு ரயில். எங்கள் ரயில் பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து சென்னை எழும்பூர் நோக்கி போகுது. நம்ம வந்து பூனாக்கு சரியாக 1 மணிக்கு தான் வந்துட்டோம். அப்படியே நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 1 நம்பருக்கு நம்ம வந்தோம். அங்கேருந்து நம்ம வண்டி மேக்ஸிமம் 5, 6வது பிளாட்ஃபார்ம் தான் போடுவாங்க. அதனால் நம்ம வந்து எல்லா பக்தர்களுமே கூட்டு போய் சரியாக நம்ம 5வது 6வது நடைமேடை கிட்ட நம்ம வந்து மேலே வந்து வெயிட்டிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து 5வது 6வது நடைமேடை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். சைராம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் பிஃபோராகவே நம்ம வந்துட்டோம். அதனால் நம்மளுக்கு எந்தவித டென்ஷனும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம வண்டி 6வது பிளாட்ஃபார்ம் அலௌன்ஸ் பண்ணிட்டோம். எல்லா பக்தர்கள் அவங்களோட உண்டான கோச்சுக்கு அவங்களோட டிக்கெட்டு கொடுத்துட்டோம். அவங்க எல்லாமே அந்த கோச்சாண்ட ஒரு கோச்சாண்ட நிற்கிறாங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 டிக்கெட்டு S7லேயே போட்டிருந்தாங்க. நம்ம 1 by 1 எல்லோரும் ஏற்றிட்டு மீண்டும் ஒரு முறை எல்லாம் கோச்சில் போயிட்டு நம்ம 31 சாய் பக்தர்களும் சேஃபாக படுத்துட்டு இருக்காங்களா, எல்லாரும் ஏறிட்டாங்களா நம்ம செக் பண்ணுறது நம்மளோட வழக்கம். ஃபஸ்ட்டு வண்டி வந்து ஆன் டைமில் பிஃபோராகவே ஒரு 10 minutes பிஃபோராகவே வந்துருச்சு பூனா ரயில் நிலையத்துக்கு. 2:45க்கு வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2:35க்குனா வண்டி அரைவில் ஆகிடுச்சு. நாங்களும் எந்தவித டென்ஷன் இல்லாமல் வண்டியில் ஏறிட்டோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 2:55க்கு பூனா ரயில் நிலையத்தில் டிபார்ட் ஆகணும். ஒரு 3 நிமிஷம் டிலேயில் நம்ம வண்டி 2:57க்கு பூனா ரயில் நிலையத்திலேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து S7ல் கிட்டத்தட்ட 12 பேர் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே S5, S4, S3 அப்படின்னு இருந்தாங்க. எல்லாருமே போயிட்டு தரவாக ஒரு ரவுண்டு வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாருமே ஏறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம கமாண்ட்மெண்ட்டை நோக்கி வந்துட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா தூங்க வந்துட்டோம். காலையில் கரெக்டாக நம்மளுக்கு வாடி ரயில் நிலையத்தில் வந்து காலையில் தரமான தமிழ்நாடு உணவு வந்து நம்ம வாங்க போகிறோம். வாடி ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைம் காலையில் 9:30 மணிக்கு நம்ம வந்து அரைவல் ஆகிடுச்சு. இந்த 9:30 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு உணவு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, ஆளுக்கு 5 இட்லி, தக்காளி தொக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த உணவும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணுற உணவு தான், வீட்டு சாப்பாடு தான். ட்ராவலிங்கும்போது நீங்கள் திருப்தியாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு காலை உணவில் நாங்கள் ஷிரடி பயணத்தில் கொடுக்குறோம். இதில் 5 இட்லி, தக்காளி தொக்கு கொடுத்துருக்கோம். நம்ம பக்தர்கள் எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து நம்ம அப்படியே பயணம் பண்ணி வந்து கரெக்டாக மத்தியானம் 1:40 மணிக்கு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலம் குண்டக்கல்லுக்கு அரைவல் ஆகிட்டுருக்கு.
இந்த குண்டக்கல்ல நம்ம மத்தியானம் சாப்பாடு வந்து வீட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். நம்ம வாங்குகிற சாப்பாடு எல்லாமே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுக்குற சாப்பாடு தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். எதுவுமே ரயில் நிலையத்தில் கிடைக்கிற சாப்பாடை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்கறது இல்லை. ஏன்னா பயணம் வந்து நம்ம பயணத்தில் எல்லா பக்தர்களுமே திருப்தியாக சாப்பிடக்கூடிய வகையில் நம்ம உணவு வந்து தரமான உணவு பார்த்து பக்தர்கள் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண உணவை வந்து தம்பி வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காப்புல. இப்போ நம்மளுடைய கமாண்ட்மெண்ட்டில் வந்து அந்த உணவு கொடுக்கறதுக்காக தம்பி ஏறிட்டு இருக்காப்புல. நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:45 ஆன் டைம் நம்ம வண்டி குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கு வந்துடுச்சு. வாங்க சாய் பக்தர்களே, இப்போ வந்து என்ன உணவு வந்து மத்தியான உணவாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உணவு பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த சாய்நாதருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து இப்போ நமக்கு என்ன உணவுகள் வந்து மத்தியானம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் செய்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி மத்தியானம் கரெக்டாக 1:45 குண்டக்கல்ல இருக்கிறோம். அதாவது திங்கட்கிழமை ஜூலை மாதம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சாதம் ஆர்டர் பண்ணோம். அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு நபர்கள் அதிகமாகவே சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கறது வழக்கம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மத்தியானம் 14ஆம் தேதி ஜூலை மாதம் மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு தரமான தமிழ்நாடு உணவு தக்காளி சாதம் கொடுத்துட்டோம். கூட வந்து தயிர் பச்சடி கொடுத்தோம். இது கூட பார்த்திங்கன்னா இந்த அப்பளங்கள் எல்லாமே கொடுத்தோம். பக்தர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. நம்ம கூட வந்திருக்க திருவண்ணாமலை ராஜ்குமார் அண்ணனும் மத்தியானம் உணவுகள் சாப்பிட்டு இருக்காரு. அண்ணா தான் எல்லா இடத்துல வந்து உணவு கொடுக்க ஒரு உறுதுணையாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 கோச்சில் நம்ம கூட்டு வந்த எல்லா பக்தர்களும் இருந்தாங்க. எல்லா கோச்சிலும் போயிட்டு காலை மாலை இரவு எல்லாமே அண்ணாவும் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணார். அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள் தெரிவிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து கரெக்டாக 14ஆம் தேதி ஜூலை 14ஆம் தேதி ஈவினிங் சரியாக நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு 7:20 வரணும் செய்கிறோம். ஆனால் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம வண்டி அரைவல் ஆகிட்டு இருக்கு. பிளாட்ஃபார்ம் கிளியராக இருக்கிறதால நம்மளுக்கு அரைவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் வந்து நம்ம வந்து நைட் டிஃபன் கொடுப்போம். நைட் டிஃபன் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் போன பிறகு தெரிஞ்சுக்கலாம். இங்கே டிஃபன் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வண்டி கரெக்டாக 10:15 சென்னை எழும்பூர் போய் சேரும். இங்கே டிஃபன் கொடுக்கறதோட நம்ம இந்த உணவு கொடுக்குற இது வந்து இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சென்னை போய் இறங்கிடுவோம். இங்கே தான் நம்ம டிஃபன் கொடுக்குற நைட்டு வந்து டின்னர் கொடுக்குற பாயிண்ட்டு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண டிஃபன் வந்து நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உள்ளே ஏற்றி நம்ம கமெண்ட்மெண்ட்டில் போன பிறகு நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். நமக்கு ஆர்டர் பண்ண டிஃபன் பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக பிஃபோராகவே கொண்டு வராங்க. முதல்ல இந்த உணவு கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே ஒரு நன்றிகள் நம்ம தெரிவிக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா 4 விதமான தோசைகள் ஆர்டர் பண்ணோம். அதாவது உங்களுக்கு ஆனியன் தோசை, பொடி தோசை, கார தோசை, அதே போல் மசால் தோசை, 4 விதமான தோசை, 2 விதமான சட்னி, கார சட்னி, அதே போல் தேங்காய் சட்னி, அதே போல் சாம்பார், இது எல்லாமே ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு 31 சாய் பக்தர்களுமே நம்ம கொடுத்தோம். சாய் பக்தர்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆவடி ராஜ்குமார் அண்ணன் தான் நம்மளுக்கு உணவு கொடுக்க ஹெல்ப் பண்ணார். 31 சாய் பக்தர்களுக்குமே அவரும் வந்து நம்ம கூட வந்து எல்லா சாய் பக்தர்களுக்குமே இந்த உணவு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி அண்ணா, ராஜ்குமார் அண்ணா, ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து நம்ம அப்படியே பயணம் பண்ணி கரெக்டாக இரவு 9:50 ஒரு 40 நிமிஷம் லேட்டில் நம்ம பெரம்பூர் ரயில் நிலையத்தை வந்து அடைஞ்சோம். இந்த பெரம்பூர் ரயில் நிலையத்தில் பார்த்திங்கன்னா 31 பேரில் முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட 20-25 பேர் இறங்கிட்டாங்க. மிச்சம் இருக்க கொஞ்சம் பேர் மட்டும் சென்னை எழும்பூர் போயிட்டு மற்ற ஊருக்கு போகிறாங்க. நம்ம வந்து இப்போ சென்னை எழும்பூரில் நம்மளுடைய பயணத்தை நம்ம முடிச்சுக்கிட்டோம். பயணம் அரேஞ்ச் பண்ண பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகள் தெரிவிச்சிட்டோம். நீங்களும் எங்கள் பயணத்தில் சேரணும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர், பயணத்தை பற்றி விவரங்கள் சொல்கிறேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா, அல்லா மாலிக்.